வணக்கம். ஆல்ஃபா சிஸ்டம்ஸ் சென்னை. ஏற்கனவே லோட் செல் கேபிள் மாற்றுற வீடியோ போட்டிருக்கோம். லோட் செல்லில் வர பிசிபியை மாற்றுற வீடியோவும் போட்டிருக்கோம். இப்போ லோட் செல்லில் இருக்க ஸ்ட்ரெயின் காஜ் கனெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது 500 kg லோட் செல்லு, சைஸு 25x25. இந்த லோட் செல் ஓப்பன் காட்டுது. வெயிட் வச்சா வெயிட் காட்டல. இப்போ பிசிபியில் இருக்க ஸ்ட்ரெயின் கேஜ் ஒயர் கனெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். லோட் செல்லில் சென்டர் பார்ட்டில் தான் இந்த ஸ்ட்ரெயின் கேஜ் வரும். சென்டர் பார்ட்டில் இருக்க க்ளூவை கத்தி வச்சு ரிமூவ் பண்ணுறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ லோட் செல் பிசிபிக்கு போகிற ஹோலில் இருக்க க்ளூவை தான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போது ஸ்ட்ரெயின் கேஜ் கனெக்ஷன்ஸில் பின்பக்கமாக இருக்க பழைய கனெக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். முன்பக்கம் இருக்கிற பழைய கனெக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ புது வயரிங் பண்ணுறேன். பேக் சைட் பண்ணுறேன். பிசிபிலேருந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு அதை பேக் சைட் லோட் செல் கொண்டு போய் அந்த கனெக்ஷனை கொடுக்குறேன். இப்போ பேக் சைட் கனெக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் சைடில் உள்ள கனெக்ஷன்ஸும் முடிஞ்சிருச்சு. க்ரீன் அண்ட் ஒயிட்டில் வைக்கிறேன். 349 ohms காட்டுது. ரெட் அண்ட் பிளாக்ல வைக்கிறேன். 399 ohms காட்டுது. இப்போது லோட் செல்லில் வயரிங் எல்லாம் தள்ளி தள்ளி வச்சுட்டு க்ளூவை ஊற்றுறேன். ஒன்றோட ஒன்று டச் பண்ணாமல் வச்சுட்டு க்ளூவை ஊற்றுறேன். இந்த க்ளூ காஞ்சதும் திரும்பியும் டெஸ்ட் பண்ணுறேன். க்ரீன் அண்ட் ஒயிட் கரெக்டாக காட்டுது. ரெட் அண்ட் பிளாக் 399 கரெக்டாக காட்டுது.